வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்து திருச்சி வந்துருக்கோங்க. திருச்சியில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பாலக்கரை பருப்பு கரை தெருன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. இங்கே எதுக்காக வந்திருக்குன்னா மணிமிட்டாய் கடைன்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்குது. இங்கே இந்த கூடை பூந்தி கொடுக்குறாங்க. திருச்சினாவே வந்து இனிப்பு பலகாரத்தில் வந்து இந்த கூடை பூந்தி வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. இந்த கூடை பூந்தி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கடலைப்பருப்பு, அரிசி இதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. அதுவும் பர்டிகுலராக அந்த கடலைப்பருப்பும் அந்த அரிசியை வந்து மாவு அரைச்சி ஒரு பக்குவமாக பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது வந்து இந்த இனிப்புக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அந்த முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதே டைமில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சுகர் சேர்ப்பை எப்படி காசுறாங்க. சர்க்கரையில் வந்து சுண்ணாம்பு சத்து உண்டு. ஓகே, இதை போடுறப்ப அது வந்து அந்த பாலை போய் அது முடித்து அழுக்க வெளியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை எடுத்துகிட்டு வந்து சுத்தப்படுத்திட்டிங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த பூந்தி ஃப்ரை பண்ணி எப்படி போடுறாங்க, இந்த மாதிரி நுணுக்கமான விஷயம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த கூடை பூந்தி சொல்லி தர போகிறோம். யாரை கேட்டால் திரு பாலன் ஐயா. இவங்க கிட்ட தான் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இவங்களை பற்றி கேட்டிங்கன்னா 1952 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 75 வருஷமாக வந்து இந்த மணிமிட்டாய் கடை ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இவங்க கிட்ட தான் போயிட்டு இந்த மாதிரி யூனிக்கான ரெசிபி இவங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட தாத்தா வந்து கடை வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பல திரைப்பட நடிகர்கள், எக்ஸாம்பிள் வந்து சிவாஜி, இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்லாம் வந்து இங்கே வந்து வாங்கி சாப்பிட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நேராக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி யூனிக்கான ரெசிப்பியில் அதுவும் பர்டிகுலர் அந்த கடலைப்பருப்பு என்ன மாதிரி கடலைப்பருப்பு, என்ன மாதிரி பச்சை அரிசி யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சீக்கிரட்டான விஷயம்லாம் வந்து இன்றைக்கி நம்ம ஷெஃப் தீனாஸ் கிச்சன் மூலியமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போய் ஐயா மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெசிபி தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? சௌரியங்க சார். ரொம்ப சந்தோஷம் உங்களை நான் சந்திச்சது. உங்களை சந்திச்சா ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. திருச்சியில் நிறைய பேர் வந்து இந்த கூடை பூந்தி வந்து ஃபேமஸ் சொல்கிறாங்க. ஆமாங்க. ஸோ இந்த கூடை பூந்தின்னு சொல்லும் போது என்ன வித்தியாசம், மற்றவங்க பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ணுறது என்ன வித்தியாசம், அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லுங்கள். அதாவது எங்கள் ஐயா கே சுப்பிரமணிய பிள்ளைங்க. அவர் 1952 ஆரம்பித்தாங்க. நான் 12 வயசில் வந்து சேர்ந்தேன். நான் 1956 நான் பிறந்தது. சரி, ஓகே. 12 வயசில் வந்து 68. ஓகே. நான் வந்து அதில் இது பண்ணுறேன், இறங்குறேன். ஓகே. ஸ்வீட்டில் ஆயிரம் அப்படியே கற்றுக்கிட்டு இப்போ 2023 வரலாம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷம். நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஸோ இத்தனை வருஷமாக இங்கே தான் கடை பண்ணுறீங்க? இங்கே தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. பூந்தின்றது வந்து தனியாக கலர் பறைக்கணும், தனியாக அரிசி மாவு வச்சு அரைக்கணும். இதை வாங்கி அரைச்சி தான் பூந்தி போடணுங்க. சரி. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே. கடையில் வாங்கி போடுறதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஓகே. அந்த ஜீரப்பா தான் இருக்குங்க, அதான் முக்கியம். அது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஈஸி பண்ணலாம். இந்த பூந்தி பர்டிகுலராக வந்து இதை மக்கள் வந்து நார்மல் டேஸில் வாங்குவாங்களா, இல்லை இது மாதிரி பண்டிகை காலங்கள்லாம் அதிகமாக வாங்குவாங்க? இதில் வந்து கல்யாணத்துக்கு, வருஷத்துக்கு எல்லா மதத்துக்காரங்களும் வாங்குவாங்க. மங்களகரமானதுக்கு பூந்தி தான். நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஆமாங்க. சரி, ஓகே. இந்த பூந்தி கடையில் வந்து நிறைய பேர் வந்து பழைய பெரும்பாலும் வந்து நடிகர்கள்லாம் வந்து வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க. ஆமாங்க. அவர் தியாகராஜ பகதூருங்க, சிவாஜி, அசோகன் எல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. ஓ, அந்த காலத்தில் வாங்கியிருக்காங்க. இவங்க பெரிய பெரிய நடிகர்கள். ஆமாங்க. ஏன்னா புலிமையானந்தர் சுவாமி குருவானந்தர் தான் அவர் வரம் பெற்றார், தியாகராஜ பகதூர். சிவாஜி வந்து அங்கே இங்கேயே இடத்தூர்ல இருந்தவங்க. எங்கள் அப்பா கூட அவ்வளோ பழக்கம். அப்படியா? ஆமாம், நல்ல விஷயம். எல்லாம் பழகிறப்ப அந்த அல்வா சாப்பிடக்குள்ள எல்லாம் அல்வாக்கு தான் வருவாங்க. பூந்தி அல்வா. அப்போது இன்னைக்கு கரெக்டான கடைக்கு தான் வந்துட்டு நினைக்கிறேன். அதாவது மணிமிட்டாய் கடை. ஆமாம். இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணு சொல்லி தரீங்களா? சரி, வாங்க போகலாம். இந்த கூடை பூந்தி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? முதல்ல தண்ணி ஊற்றிக்கணுங்க சார் கடாயில். அதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டுக்கணும். அது பாலை ஊற்றி கொதி வாங்கிக்கணும். அதுக்குள்ளே அழுக்க எடுத்துடணுங்க. எடுத்துட்டு பதம் வாங்கி கீழே இறக்கிடணும். கீழே இறக்கிட்டிங்கனாக்கா அடுத்தாப்புல ஆயிலை போட்டு வச்சுக்கணும் ரெடியாக. கடாயில் மாவை கரைச்சி பூந்தியை ஊற்றணுங்க. பூந்தி அரிசி போட்டுடணும். ஓகே. அரிசி போட்டு அந்த ஜீரா கொஞ்சம் அதில் வரும், அதை காய்ச்சி மறுபடியும் அதில் ஊற்றி பரட்டி விட்டுறணும். ஓகே. ஸோ ரெண்டாவது வாட்டியும் பரட்டணும் பண்ணுவோம். ஆமாம், ரெண்டாவது அது கடைசியில். ஓகே. ஸோ இப்போ இந்த ரெசிபியை அழகாக சுருக்கமாக சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாமா? பார்க்கலாங்க, தாராளம். சர்க்கரை வந்து ஒரு 6 கிலோ போட்டுக்கணுங்க. கலர் பவுடர் 10 கிராம், பால் வந்து 1/4 லிட்ரு,
சோடா வந்து நமக்கு வேணுங்க தேவையான அளவுக்கு போட்டுக்கணுங்க. அதில் மாவு பச்சை வந்து 1.5 கிலோ, கடல மாவு 3 கிலோ. ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் இதுதான். ஆமாங்க. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? முதல்ல அழுக்கு எடுக்கிறதுக்கு தண்ணி ஊற்றணுங்க முதல்ல. சரி, ஓகே. அப்புறம் சர்க்கரையை கொட்டி அதை பாலை ஊற்றி கிண்டி விட்டோம்னா அது கொதி வரும். கொதி வரப்போ அந்த அழுக்கு ஒதுங்கும். ஒதுங்குறப்ப அதை எடுத்து நம்ம அழுக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பதம் பார்த்து கீழே இறக்கணும். சரி, ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சேனல் நம்ம பண்ணியிருக்கோம், நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து எதுக்காக பர்டிகுலராக வந்து ஐயாட்ட கேட்டிங்கன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு. அப்போ தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சலாமா? தாராளமாங்க. ஓகே. இதுக்கப்புறம் சர்க்கரை போட்டுருங்க. சர்க்கரை போடுறோம். இப்போ வந்து பாலை ஊற்றணுங்க. சரி, ஓகே. இதை வந்து சார் நீங்கள் இந்த கொஞ்சம் சர்க்கரை கரையிற வரல இதை கிண்டிக்கிட்டு இருக்கணும். ஓகே. ஏன்னா அந்த சர்க்கரை போய் அடியில் உட்காந்துக்குங்க, அது மறுபடியும் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஓகே. அதனால இப்படி மிக்ஸ் கொஞ்சம் லைட்டாக விட்டு கிண்டிக்கலாம். சரி, ஓகே. இந்த பூந்தி பண்ணும்போது பர்டிகுலராக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? சர்க்கரைக்கு தகுந்தாப்புல தான் மாவு கரைக்கணுங்க. அது கொஞ்சம் கூட போச்சுன்னா சர்க்கரை பத்தாது. ஓகே. அப்போ உங்களுக்கு அந்த பூந்தியை போட்டு அமுக்கிறப்ப ஜீரா இழுக்காதுங்க. ஓகே. கல்லுகள்லாம் ஆகிடும் கொஞ்சம். ஓகே. அதை கெட்டியாக போயிடும். ஓகே. அதுதான் சர்க்கரை தகுந்தாப்புல மாவு கரைக்கணுங்க. மாவு வேணுங்கிறப்ப பத்தலை அப்படின்னா மாவு போட்டு மறுபடியும் கரைச்சிக்கலாம். சரி, ஓகே. இதுதான் முக்கியம். மற்றதெல்லாம் அடுத்தது பதம். அதில் கொஞ்சம் முன்ன பின்ன போச்சுன்னா கொஞ்சம் ஒன்று காஞ்சி போயிடும், இல்லைன்னா ரொம்ப ஈரமாயிடும். சரி, ஓகே. எங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் காமிச்சிட்டே வாங்க. ரைட்டுங்க. அப்படியே பண்ணலாம். சரிங்க. இப்போ இந்த சுகர் சிரப் கொதிக்கிட்டோம், அந்த க்ளீன் பண்ணுற பக்குவத்தை நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்க சார். சார் இப்போ சர்க்கரை கரைஞ்சிருச்சு. சரி. இப்போ கொதி நேரம் மேலே அழுக்கு அப்படியே ஒதுங்குது. ஆமாம்மா, அந்த லேயர் மாதிரி அப்படியே. ஆமாங்க. இன்னும் கொஞ்சம் ஆனால் ஏற்றிக்கணுங்க. ஓகே. இப்போ அந்த சக்கரை கரைஞ்ச பிறகு வந்து நம்ம அப்படியே மேலே வரும். ஓகே. மேலே வருங்க. இப்போ நம்ம அந்த சக்கரை கரைஞ்ச பிறகு வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்குமா? இல்லை, வேணாம். இதை எடுக்கிறப்போ உடனே அதை எடுக்கணும். அந்த அழுக்கு எல்லாமே. ஆமாம், எடுக்கணுங்க. ஆமாம், அனலை கொஞ்சம் ஏற்றி விட்டு அது இப்போ வரும். இப்போ நீங்கள் அனலை ஏற்றி விட்டீங்கன்னா எல்லாம் ஒதுங்கும். சரி, ஓகே. இப்போ எடுக்கலாமா? எடுக்கலாம். ஓகே. அப்படி மெதுவா அந்த லைன்லேருந்து வாங்க சார். அப்படி எடுக்கலாம். அங்கிட்டு இப்படி வரணும். ரைட். அப்படியே எடுக்கலாம் சார். ஓகே. அப்படியே மெதுவாக தூக்கி பிடிங்க சார். இப்போ போடலாம் சார். ஓகே. போடுங்க. அழுக்கு இருக்கு. ஆமாங்க, வரும். இதை விட என்ன வரும் சார்? நிறைய வரும். ஜாஸ்தி வரும். ஓகே. இது வந்து வெள்ளை சர்க்கரை, அதனால உங்களுக்கு கம்மி. இதே கருப்பு சர்க்கரையாக இருந்துச்சுன்னா இன்னும் கண்ணங்கரையர்னு இருக்கும். அப்படியா? ஆமாம். ஓகே. அதே தான் அப்படியே வாங்க சார். கடைசி வெளியும் வாங்க சார். அப்படியே மெதுவா. ரைட். அப்படியே போடுங்க சார். உடம்புக்கு நல்லது. ஓகே. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பாருங்க சார். ஃபர்ஸ்ட் அந்த சுகர் எப்படி இருந்தது, அந்த மேலே அழுக்கு வந்தது. கொதிக்க அந்த கண்ணாடி கிளேஸ் பேப்பர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா அந்த ஒரு லைன். ஆமாங்க, கரெக்ட்டுங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? பதம் பார்க்கணும். பதம் பார்க்கணும். ஆமாங்க. பதம் பார்க்கறது வந்து என்ன பக்குவம்னாக்கா கம்பி பதம்னாக்கா ஜாஸ்திங்க. ஓகே. அதில் வந்து முக்கால் திட்டம். அந்த கம்பி பதத்தில் முக்கால் வருங்க. சரி, ஓகே. அது பக்குவமாக எப்படி பார்க்கணும்னு சொல்லுங்க. நான் சொல்லி தரேங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம அந்த கரெக்டான பக்குவம் வந்தாச்சா எப்படி? கரெக்டாக வந்துருச்சுங்க சார். ஓகே. கரெக்டாக வந்துருச்சுன்னா இப்போ மறுபடியும் நீங்கள் நம்ம செக்அப் பண்ணிக்கணும். ஓகே. ஆமாம், அந்த பதம் வந்துடுது. சரி, ஓகே. ஆமாங்க. இந்த பாருங்க சார். ரைட். இந்த பதம் தொட ஆமாம், அது கொஞ்சம் தூக்கணும். ரைட்டுங்க. அந்த இது வரணுங்க. சரி, ஓகே. இந்த இடத்துல பாருங்களேன், அந்த அழுக்கே இல்லை. ஆமாம், அப்படியே அந்த கிளாஸ் மாதிரி வந்திருக்கு. கண்ணாடி மாதிரி இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சுகர் சிரப்பு காசும் போது கரெக்டாக கவனமா இருங்க. அந்த சக்கரை தண்ணி கையில பட்டாலும் ஆமாங்க தோல் விடுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமாங்க, உண்மைதான். சரி, ஓகே. இப்போ நம்ம கலர் போடுறோமா? ஆமாங்க. ஓகே. இந்த கலர் பர்டிகுலர் என்ன மாதிரி கலர் யூஸ் பண்றோம்? மஞ்சள் தானுங்க. அதாவது லெமன் பவுடர். லெமன் வந்து கவர்மெண்ட் தான் அங்கீகாரம் பெற்றது. ஓகே. அந்த பவுடர் தான் வாங்கி போடணும். சில்லறை 2 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கெல்லாம் வாங்கி போடக்கூடாது. அந்த கலர் கிடைக்காது. நல்ல விஷயம். இப்போ பவுடர் போடணுங்க சார். அது வந்து அந்த அரை கரண்டி, இந்த கரண்டி அளவுக்குங்க. இந்த ஒரு ஸ்பூனில் அரை கரண்டி போட்டால் போதும். அரை ஸ்பூனுங்க சார். கொதிக்கிறப்ப போட்டால் தான் இது சர்க்கரை அந்த பவுடர் கரையுங்க. ஓகே. இப்போ ஒரு கிண்டு அவ்வளோதானுங்க. இதை ஜீராவை இறக்கிற வேண்டியது தான். ஓகே. இதுதான் ஜீரா பூந்திக்குள்ள பதம், பூந்திக்குள்ள ஜீரா. சரி, ஓகே.
ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து நல்ல கலர் மாறிடுச்சுங்க, மஞ்சள் ஆயிடும். லைட் அந்த எல்லோ கலர் எல்லோ கலர் வந்துருச்சு. சந்தோஷம். ஆமாங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இப்போ மாவு கரைக்கணும். ஆயில தூக்கி வச்சுட்டு மாவு கரைக்கணும். சரி, ஓகே ஓகே. எல்லாமே இப்போ வந்து சர்க்கரை இறக்கியாச்சு, ஆயில் வச்சாச்சுங்க, மாவு கரைக்கணும். சரி, ஓகே. அது மாவை காட்டிடுறேன். சரி, ஓகே. நல்லா பாருங்க. ஓகே. அரிசி மாவு கடல மாவு கலந்தது. ஓகே. கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணுங்க. ஓகே. இதில் வந்து இப்போ நீங்கள் போடுற வரையில் இனிப்பு படக்கூடாது. இதில் இனிப்பு பட்டுச்சுன்னா செவக்கும். இன்னொரு விஷயம், இந்த மாவு அரைக்கும் போது என்ன மாதிரி பக்குவத்தில் இருக்கணும்? அது வந்து குறகுறப்பாக இருக்கும். கடலப்பருப்பு வந்து தனியாக அரைச்சிக்கணுங்க, அரிசி மாவு தனியாக அரைச்சிக்கணும். இதை வந்து கடலப்பருப்பு வந்து குறகுறப்பா இட்லி பொடின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க. அரிசி மாவு வந்து நைஸாக இருக்கணும். சரி, ஓகே. கடலப்பருப்பு வந்து குறகுறப்பாக இருக்கணும். கடலைப்பருப்பு வந்து நம்ம ஊற வச்சு காய வச்சு அப்படிதான் பண்ண வேண்டியது இருக்கு? அதெல்லாம் கிடையாதுங்க சார். கடலப்பருப்பு நம்ம கடையில் 1ஆம் நம்பர் எஸ்பின்னு வாங்கிக்கிட்டீங்கன்னா அதுனா பேரா? அது பேர் எஸ்பி கடலப்பருப்புன்னு பண்ணாக்க ஒஸ்தின்னு அர்த்தம். ஓகே. அந்த கடலப்பருப்பு வாங்கிக்கணும். மாவு பச்சை அரிசி வாங்கிக்கணுங்க. இது 7 கிலோ அப்படின்னாக்கா இது 4 கிலோ அரிசி. ஓகே. 7க்கு 4. அதாவது நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன குவான்டிட்டி சொல்கிறேன், 700 கிராம் கடலைப்பருப்புனா 400 கிராம் பச்சரிசி. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி விஷயம் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ரெண்டுமே குறைன்னு அரைச்சா நல்லா இருக்காது. நல்லா இருக்காது, வராது. அந்த பூந்தி ஒட்டி வராது. வராதுங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செட்டப் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஒரு சைடில் சுகர் சிரப்பு, எண்ணெய், மாவு, இன்னொரு சின்ன கடாய் பக்கத்தில் இருக்கு. எதுக்காக இது மாதிரி பண்ணுறோம்னா காரணம், இது வந்து இப்போ இவ எல்லாமே ஒன்றா இருந்தால் தான் அந்தந்த வேலை கரெக்டாக நடக்குங்க. எது செவக்காமல் கரெக்டாக அந்த வெள்ளையை எடுக்கலாம். இது ஊறினோன்னா அரிசி போடுறதுக்கு கடாய் அடிச்சு போடுறதுக்குங்க. அரிசி போடுறதுனாக்கா அதுலேருந்து ஊறினதை வந்து மெதுவாக இருக்கிறதெல்லாம் அடித்து அதில் போட்டுருணும். சரி, ஓகே. இப்போ தண்ணி ஊற்றி கரைக்க ஆரம்பிச்சிடலாமா? கரைக்க ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இது கொஞ்சம் ஆப்ப சோடா போட்டு மாவில் கலந்துக்கணுங்க. சரி, ஓகே. இந்த ஆப்ப சோடா எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், என்ன காரணம்? இது வந்து எப்படின்னாக்கா அப்போ தான் அந்த பூந்தி கொஞ்சம் உப்பல் கொடுக்கும். ஓகே. லைட்டாக எப்படி நம்ம ஆப்பம் போடுறப்ப அந்த உப்பல் கொடுக்குதோ அந்த பூந்தி லைட்டாக உப்பல் கொடுக்கும். ஓகே. அதை போடலீங்கன்னா நைஸாக தான் இருக்கும். அதனால ஆப்ப சோடா இது பண்ணிக்கணும். இப்போ எவ்வளோ போடுறோம்? இந்த அளவுக்கு. ஆமாங்க. சரி, ஓகே. அவ்வளோதாங்க. ஓகே தான். ஆனால் நீங்களாம் வந்து ஸ்பூன் எல்லாம் போட மாட்டீங்களே? நாங்கள் எல்லாம் கை தான் சார். எல்லாம் அந்த கையில் போட்டு அளந்துக்கிறது தான். சரி, ஓகே. இதை அப்படியே கலக்கி விட்டுக்கணுங்க ஃபர்ஸ்ட். ஆமாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் சார். ஓகே. இப்போ தண்ணி ஊற்றலாமா? ஊற்றலாம் சார். ஊற்றுங்க சார். போதுங்க. போதும் இருங்க. எடுத்துங்க சார். இப்போ போதும். எதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைக்கிறோம்னா காரணம்னாக்க கட்டி முட்டி விழுந்துருங்க. ஓகே. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பறிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கட்டி முட்டி விழுவாது. மாவு வந்து கரெக்டாக இருக்கும். நல்ல விஷயம். அதாவது இந்த மாவுன்னு இல்லைங்க சார், எந்த மாவுமே பஜ்ஜி கிஜ்ஜி எல்லாத்துக்கும் கெட்டி ஆக்கிட்டு தான் இதை கரைக்கணுங்க. நல்லா சேர்ந்து வருது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கு. அதாவது இப்போ வந்து கட்டி முட்டி இல்லாமல் கரெக்டாக இருக்குங்க. ஓகே. இதான் அளவுங்க. சரி, ஓகே. இந்த அளவு இப்படி நல்லா டைட்டாக. ஆமாங்க, டைட்டாக இருக்குங்க. அவ்வளவுதான். ஓகே. இப்போ அவ்வளோதான் மாவு. அவ்வளோதான். போதுமா? போதும். லூஸ் பண்ண வேண்டியது அதெல்லாம் வேணாங்க சார். அதாவது சின்ன பூந்தி போட்டிங்கன்னா மாவு தண்ணி ஊற்றி நீங்கள் கரைச்சி அப்படி ஊற்றினே சரலுன்னு ஊற்றணும். சரி, ஓகே. இதுக்கு அப்படி வரக்கூடாது. ஓகே. இந்த கெட்டி இருக்கணும். இந்த கெட்டி இருக்கணுங்க. எடுத்து போட்டால் அப்படி இறங்கணும். இது போட்டால் தான் அந்த பூந்திக்கு கரெக்டாக முடியாது. சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ வந்து பூந்தி இது பண்ணணுங்க. ரெண்டாவது வந்து இந்த மாவு கரைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. புளிப்பு ஏறிச்சுன்னா செவக்கும். ஓகே. அதனால் உடனே போட்டு உடனே அதை அமுக்கணுங்க. ஓகே. அமுக்கி அரிசி போட்டுட்டு நம்ம அடுத்தாப்புல செஞ்சுட்டு முடிச்சிடணும். அதாவது மாவு கரைச்ச உடனே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடும். ஆமாங்க. ஓகே. இப்போ இந்த எண்ணெயோட சூடோட பக்கம் எப்படி இருக்கணும்? அந்த வந்துட்டேன் சார். இதுதானுங்க. அது தெரிச்சா வந்து அது தண்ணி வேணா வந்துடணும், மேலே வரணும். சரி, ஓகே. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஆமாங்க. அடுத்த மாவு தட்டணுங்க. அதில் ஜார்னியை வச்சு தட்டணும். ஓகே. ஜார்னி வந்து இதோடைய அளவோடய காட்டிடுறேன். சரி, ஓகே. இதோட அளவு வந்து ஓட்டை இதுதானுங்க. இதோட அளவு இந்த பாருங்க. இது கையை அப்படி உள்ளு கூட்டிங்கன்னா தெரியும். இந்த அளவு இருந்தால் தான் அந்த பூந்தி வரும். சரி, ஓகே. ஆனால் பெருசாக இருக்கும். ஆமாங்க. ஜார்னி இல்லை. ஆமாம். இதுக்காக பண்ணுற ஜார்னி தண்ணி. ஆமாம். இந்த பாருங்க இப்போ தட்டுறேன்.
இப்போ அந்த மாவு எடுத்து இப்படி தான் பண்ணணுமா? ஆமாங்க சார். ஓகே. இதே தான். நல்லா கெட்டியா இருக்கு. ஆமாங்க. இந்த கெட்டியா வச்சாதான் அந்த முழுசு உங்களுக்கு பவர் வரும். நல்லா வரும். ஆமாங்க. அப்படியே தேய்க்க ஆரம்பிக்கலாமா? அப்படியே தேய்க்கணும். ஓகே. முட்டை முட்டை விழுது. ஆமா. இது உழுவுறது தான் பூந்திங்க. ஓகே. இதான் திருச்சி இது ஃபேமஸ் திருச்சி பூந்தி. ரைட், கரெக்ட். உண்மைதான் சார். சூப்பர். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த முட்டை முட்டை அப்படியே பெருசாக விழுது. இப்போ இது ஃப்ரை பண்ணும்போது என்ன மாதிரி கலர் வரணும்? மஞ்சள் கலர் இருக்குமா இல்லை கலர் மாறணுமா? இப்போ லைட்டாக வந்து அந்த ப்ரௌன் கலரில் வருங்க சார். லைட் ப்ரௌன். அப்போ உங்களுக்கு தெரியும் சார். ஓகே. இப்போ அனல் இருக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் மறுபடியும் தண்ணி தெளித்து பார்த்துக்கணும். ஓகே. இது போதும், கொஞ்சம் ஏற்றி விடுங்க லைட்டாக. சரி, ஓகே. ஏற்றுங்க. ரைட்டு. இப்போ இது வெந்துச்சா வேவலையான்னு பார்க்கறதுக்கு நீங்கள் இப்படி எடுத்து இப்படி பார்க்கணுங்க. ஓகே. பட்டுன்னு உடையும். ஆமாம். ஸோ இப்போ பாருங்கள் சார், சும்மா ஒன்று எடுத்து உடைங்க. ஒன்று உடைங்க, சும்மா ஒன்று உடைங்க. ஆமாம். பட்டுன்னு உடைங்க. சூடாக இருக்கு, ஆனால் அது இந்த முறுக்கு உடையிற மாதிரி. ரைட்டுங்க. முறுமுறுன்னு. சரி, ரைட். அதோடைய வேக்காடு அதுதான். அப்போ தான் ஜீரா இழுக்குங்க. ஜீரா இழுத்தா தான் பூந்தி. சரி, அப்படி உடையிற மாதிரி முறுக்கு மாதிரி உடைஞ்சா ரெடின்னு அர்த்தம். இது பாருங்க. ஆமாங்க. இதை இப்போ நீங்கள் வடிகட்டி தான் போடணும். இதை பாருங்க, உடைச்சிங்கன்னா தெரியும். என்னோட போடாது இல்லை? என்னோட போடக்கூடாதுங்க. ஓகே. வடிகட்டி தான். இப்போ நீங்கள் அமுக்கலாம். ஓகே. இப்போ இப்படி அமுக்கணும். அமுக்கணுங்க. அப்படியே எல்லாத்தையும் அப்படியே அமுக்குங்க. அவ்வளோதானுங்க. என்ன அமுக்கு, அவ்வளோதானுங்க. ஓகே. இப்படி. ரைட்டுங்க. போடுங்க. அமுக்குங்க சார். இந்த மாதிரி தான் பண்ணணும். ஆமாங்க. அதே இப்போ இந்த பூந்தி இந்த மாதிரி போட பிறகு திருப்பி வந்து அந்த நசுங்கின மாதிரி இருக்குமே, அது எப்படி? அது வந்து இந்த பொடி பொடியாக உழுவுதுங்கள்ல, தூளாயிடும். ரொம்ப அதில் ஊற வச்சு மெதுவாக போச்சுன்னா உடைய ஆரம்பிச்சிடும். அதான் விஷயம். அதுதான் தூளாகிறதுங்க. ஓகே. இந்த இடத்துல அந்த சீனி, அதாவது சிறப்பு வந்து எதுக்காக சூடாக இருக்குன்னு சொல்கிறீங்க? ஜீரா இருக்கணும்னா இருந்தால் தான் அந்த பூந்தி ஜீரா இழுக்கும். அதான் விஷயம். ஜீரா ஆறிடுச்சுன்னா இழுக்காதுங்க. இப்போ அந்த பூந்தி வந்து ஃப்ரை பண்ணி போட்டாச்சு. இந்த சக்கரை சீனியில் வந்து நல்லா ஊறி இருக்கு. ஊறி இருக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் ஊறணும்? ஊறணுமே தேவையில்லைங்க. இது வந்து நம்ம ஆரம்பத்திலேயே அரிசி போடுறப்ப நாங்கள் அதுக்கு தகுந்த பதம் எடுத்துருக்கோம். இப்போ ஆரம்பத்திலேயே அரிசி போடுறப்போ ஒரு 5-6 திருப்பு போட்டுறணுங்க. போட்டு அரிக்கிறப்ப அந்த மெதுவு வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி நம்ம அரிசி போட்டுக்கிட்டோம்னா அதோடய தெரியும். இப்போ இந்த ஜீராவோட இப்படி இருக்கணுங்க. ஓகே. இந்த மாதிரி. ஆமாங்க. ஜீராவோட இருக்கணும். அந்த சக்கரை தண்ணி வந்து அந்த சிறப்பு வந்து நல்லா ஊறும். அப்படி எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் கரெக்டாக ஊறும். ஆமாங்க. சரி, ஓகே. நல்லா. அது அடுத்தாப்புல வந்து இதில் தண்ணி படக்கூடாது. ஓகே. தண்ணி பட்டுச்சுன்னா அதோடைய தன்மை மாறிடும். ஓகே. பூந்தி வந்து சதன்னு ஆகிடும். இந்த விரப்பு இருக்காது. அந்த ஜீரா ஊற்றுனா தான் அந்த விரப்போட சேர்ந்துக்கும். சரி, ஓகே. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல இந்த மாதிரி பூந்தி பண்ணி முடிச்ச பிறகு எத்தனை நாள் நம்ம வச்சு சாப்பிடலாம்? ஆக்சுவலாக இந்த ஜீரா மேஜீரா கொடுத்தா தான் இது கிட்டத்தட்ட 1 வாரம் தாங்குங்க. ஓகே. இப்போ நாங்கள் பையில் போட்டு கொடுக்குறோங்க. அந்த பையோடையே வச்சுருந்தீங்கன்னா 3 நாள் தான். ஓகே. அந்த பையோட திறந்துட்டு வேறு ஏனத்துலேயே போட்டு மூடி வைக்காமல் காத்தோட்டமாக இருந்துச்சுன்னா 1 வாரம் 10 நாளைக்கு கிடக்குங்க. அதாவது காற்று வசதி, காற்றோட. ஆமாம். இதில் இன்னொன்று என்னன்னா, இதில் வினிகர் எதுவும் கலக்கக்கூடாதுங்க. வினிகர். சரி. வினிகர் கலக்காமல் தான் இதை செய்யணும். செஞ்சால் தான் எந்த ஸ்வீட்டுக்குமே நல்லாயிருக்கும். ஆமாங்க. வினிகர் கலந்தா என்ன ஆகும்? அது ஒரு 3 மாதத்துக்கு தாங்குங்க. ஓகே. ஆனால் வயிற்றுக்கு புண்ணாகும். நல்ல விஷயம். ஸோ அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த மாதிரி பண்ணி ஒரு அதிகபட்சம் ஒரு 4 நாள் உங்களுக்கு 1 வாரங்க. 1 வாரம். எல்லா ஸ்வீட்டுமே அந்த 1 வாரமே காஞ்சி தான் போகும், அப்படியே கெட்டு போகாது. சரி, ஓகே. இந்த ஸ்வீட்டுன்னு இல்லை, எல்லா ஸ்வீட்டுமே அப்படி தான். சரி, ஓகே. இப்போ எடுத்து போடலாமா? தாராளமாங்க. ஓகே. நானே போட்டுருவா? போட்டுருங்க சார். ஓகே. இப்போது இதுலேயே இந்த சக்கரை பாவு இருக்குது. ஆமாங்க. இது மாதிரி வடிகட்டிட்டு திருப்பி எதுக்காக திக் பண்ணி ஊற்றணும்னு சொல்கிறீங்க? என்ன திக் பண்ணி ஊற்றுனீங்கன்னாக்கா இது வந்து இந்த ஜீராவுக்கு வந்துங்க, இது ஒரே ஜீரா. ஓகே. இது வந்து மெதுவாக இருக்கும் பூந்தி. ஓகே. அதை இழுத்து பிடிக்கிறதுக்கு தான் அந்த சக்கரை பதம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்து ஊற்றுறது. அந்த பூந்தியை வந்து இன்னும் கொஞ்சம் ரஃப்பாக வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு புரியுது. அதாவது 2 வாட்டி வந்து இந்த இடத்துல வந்து அந்த சீனி பாவை வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறோம். ஃப்ரை பண்ணி போட்ட பிறகு ஊறின பிறகு இன்னொரு வாட்டி போடுறோம். ரைட்டுங்க. சரி, ஓகே.
இப்போ இதில் மீதி வர சக்கரை பாவு எடுத்து போடலாமா இல்லை தனியாக காசு? இல்லை அதெல்லாம் கிடையாது. இந்த பீரு மேலே ஜீரா தான். சரி ஓகே. இந்த ஜீராவை நமக்கு இது எவ்வளோ இருக்கா அதுக்கு தகுந்தாப்புல குறைச்சிக்கணும். சரி ஓகே. பத்தலைன்னா சக்கரை போட்டுக்கணுங்க. ஓகே. இப்போ இந்த பூந்திக்கு இது கொஞ்சம் ஜீரா ஜாஸ்தி. நம்ம மொண்டு வச்சு அடுத்ததுலையும் பயன்படுத்திக்கலாம். அடுத்த வரையும் பண்ணிக்கலாம். அந்த பூந்திக்கே பயன்படுத்திக்கலாம். வீணாகாதுங்க. சர்க்கரையை பொறுத்தவரைக்கும். ஓகே. அதே மாதிரி எண்ணெயும் அப்படி தான். நீங்கள் புழங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எண்ணெய் முடியாது, நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகே. அதை புழங்காமல் விட்டுட்டு ஒரு 2-3 நாள் விட்டுட்டு போடக்கூடாது. அதை வச்சு போகும், அது அந்த எண்ணெயோட தன்மை மாறுங்க. நீங்கள் அதை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எதா இருந்தாலும் சரிங்க மாறாது. சரி ஓகே. இப்போ அந்த ஜீரா பதம் பார்த்தீங்கல்ல? ஆமாம். இப்போ அதை அப்படியே காட்டுங்க உங்கள்கிட்ட. பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணியா இருந்தது, இப்போ தேன் மாதிரி இருக்குங்க. தேன் மாதிரி. அதே தான். சரி. ஆனால் அந்த பிசுபிசு தன்மை இல்லை, அந்த தேன் மாதிரி பக்கத்தில். ஆமாங்க. சரி ஓகே. இப்போ நம்ம வந்து நல்லா அந்த சக்கரை தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம். ஆமாங்க. திருப்பி இந்த சக்கரை தண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஆமாங்க. இப்போ நம்ம என்ன பக்குவத்தில் இருக்கணும் இந்த அந்த பதத்தை பார்த்துன்னு நான் சொல்கிறேன் சார். சரி ஓகே. அதாவது அந்த மீதி உள்ள சுகர் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்கான பக்குவத்தில் எடுத்து வரும். வந்த பிறகு தான் இந்த பூந்தி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணுங்க. அவ்வளோதானுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. ரியலி மற்ற பூந்தி, அதாவது நம்ம ரெகுலராக சாப்பிட்ற அந்த பூந்திக்கும் இந்த பூந்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த மாவு கரைக்கிற பக்குவம். ஆமாங்க. ஈவன் அந்த மாவு அரைக்கிற பக்கம் குறைன்னு அரைக்கணுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமாங்க. சூப்பர். அடுத்த பதம். சரி ஓகே. ரைட். இப்போ மஞ்சள் பவுடர் போடணுங்க. ஓகே. இப்போ திருப்பி நம்ம இதுக்காக போடுறோம். இப்போ மறுபடியும்னாக்கா அந்த கலர் வந்து இப்போ எல்லாம் அந்த ஜூட்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக வெளுத்துக்குங்க. சரி. அதனால கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மஞ்சளுக்கு பார்க்கிட்டா பூந்தி மங்களகரமாக நல்லா இருக்குங்க. நல்ல விஷயம். சரி ஓகே, போடலாம். இந்தாங்க. இப்போ முதல் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டீங்க. சரி ஓகே. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போடுறீங்க. ஓகே. அந்த கொதி வர டயத்தில் போட்டால் அந்த பவுடர் கரைஞ்சிக்குங்க நல்லா. சரி ஓகே. கட்டி முட்டி விழுவாது. கலர் கொஞ்சம் அதிகமாக. ஆமாங்க. இதை ஊற்றினோம்னாக்கா இப்போ எல்லாத்துக்குமே மங்களகரம். எல்லா ஜனமும் வாங்க, எல்லா கோயிலுக்கு போகிறதுக்கு, இதுக்கு கல்யாணத்துக்கு எல்லாம் வைக்க அந்த பூந்தி தான். சரி. அது திருச்சி பூந்தி தான். திருச்சி பூந்தி தான். சரி, நல்ல விஷயம். இப்போ திக்காகட்டும், அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த சக்கரை தண்ணி வந்து பாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. என்ன மாதிரி பக்கத்தில் வந்து காமிங்களேன். அதை காட்டிடுறேன். ஓகே. திக்கா அந்த திக்னஸ் அந்த கம்பி வந்துருங்க. ஓகே, சூப்பர். ஆமாங்க. இப்போ அடுத்தது இந்த பூந்தியை தூக்கி கொட்டி கிரளி விட்டுருங்க. சரி ஓகே. கிரளி விரிச்சு விட்டுட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் காஞ்சிடும். சரி ஓகே. மறுபடியும் நீங்கள் கிரளி விட்டீங்கன்னா பூந்தி தான் ரெடிங்க. சரி, போடலாமா? போடலாங்க சார். சரி, நான் தூக்கி போட்டுருவா. போடலாங்க சார், தாராளமாக. போடுங்க சார், போடுங்க சார். சூப்பருங்க சார். கொட்டியாச்சுங்க. நல்லா வெயிட்டாக இருக்கு. ஆமாம், உடற்பயிற்சி சூப்பராக செஞ்சுட்டீங்க. சரி சார். இப்போ அடுத்த பிரட்டி விடணுங்க. சரி, பிரட்டுங்க. இந்த இடத்துல ஜார்னி யூஸ் பண்ணாதா? அப்படி ஜார்னி யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஜார்னி போட்டிங்கன்னா உடைஞ்சிருங்க. இப்போ அதுக்கு தான் இது வந்து இப்போ பூந்தி உடையாது. அதுக்கு தான் இதை பிரட்டி விட்றதுங்க. நான் பண்ணவா? ஆமாம், பிரட்டலாங்க சார். கொடுங்க, தாராளம். நீங்கள் டெய்லி பண்ணுவீங்க. ஆமாங்க, என்னைக்கோ நான் பண்ணுறேன். அவ்வளோதாங்க சார். சூப்பர். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆமாங்க சார். பார்க்கும்போது அந்த தங்கத்தை பார்க்குற மாதிரி இருக்கு. தகன்னு. ஏன்னா அந்த சக்கரை அந்த பாவு மேலே கோட்டிங் ஆகும்போது இப்போதான் புரியுது எதுக்காக 2வது வாட்டி கோட்டிங் போடுறது. ஆமாங்க, இது வந்து ஒரு வாரம் தாங்க சார். ஒரு வாரம் தாங்க. ஓகே, இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா? தாராளமா. கொஞ்சம் கொடுங்க. இது எதுக்காக கூடையில் தராங்க? அந்த காலத்துலேருந்து இது இருக்குங்க. அப்படியே இருக்கு. ஆமாங்க. சரி, இன்னொன்று அந்த காலத்தில் வந்து பேக்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஆமாங்க, அந்த டைமில் மூங்கில் கூட அதே தான். ஆமாம், உண்மைதாங்க. கல்யாணத்துலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. அப்போல்லாம் அந்த காலத்தில் இன்னொன்று சார், கல்யாணத்தில் இத்தனை கூட வைக்கணும், வருஷத்துல இத்தனை கூட வைக்கணும். அப்படியா? பொண்ணு வீட்லேயும் சரி, மாப்பிள்ளை வீட்லேயும் சரி. இவங்க 16னாக்கா அவங்க இன்னும் ஜாஸ்தி போகணுங்க. சூப்பர்.
இந்த மாதிரி தான் நல்ல அந்த கூடை தான் கொண்டு வர சொல்லுவாங்க. அருமை அருமை. இது மாதிரிலாம் இருக்கு, எனக்கு தெரிய மாட்டேது. அதனால தான் உங்களை மாதிரி பெரியவங்களை தேடி நான் வரோம். உண்மைதாங்க. ஏன்னா அந்த ரெசிபி எங்களுக்கு சொல்லி தரீங்க, உங்களோட அனுபவங்கள் நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த மாதிரி விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஐயா சொல்லுங்க சார். ஒரு அருமையான பூந்தி பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. அதாவது திருச்சி கூட கூட பூந்தி. கூட பூந்தி சாப்பிடுறோமா? சந்தோஷம். கல்யாணத்துக்கு, பரிசத்துக்கு, அந்த பிள்ளைங்க வயசுக்கு வந்ததுக்கு எல்லாத்துக்கும் உள்ளது. அதாவது நான் சூடாக சாப்பிட்ருக்கேன். சூடாக சாப்பிடும்போது சாப்பிட்டு உண்மைதான். உண்மைதாங்க. யாராவது இந்த மாதிரி பூந்தி உங்கள் வீட்டு பக்கத்துலையோ இல்லை திருச்சி வந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஐயா கிடைக்குவாங்க. இந்த மாதிரி சூடாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உண்மைதாங்க. உண்மைதாங்க. சுட சுட சாப்பிட்றது வேற. எக்ஸலண்ட், சூப்பராக. சந்தோஷம் சார். இந்த மாதிரி பூந்தி பண்ணுறது இல்லை மற்றபடி இந்த உங்கள் மிக்சர் நல்லா இருக்கும், முறுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி பலகாரம் நீங்கள் பண்ணும்போது வந்து உங்களை யாரை காண்டாக்ட் பண்ணும்போது உங்கள் ஃபோன் நம்பர் தரீங்களா? தரணுங்க சார். என் பேர் வந்து கேஎஸ் பாலனுங்க. கடைப்பறி AM/SM சி ஸ்டால் காரம் மணி மிட்டாய். எங்கள் அப்பா பேர் மணி சுப்பிரமணிய பிள்ளை. மணி மிட்டாய் கடை, பாலகரை பருப்புக்கார தெரு, திருச்சி 1. நம்பர் தரணுங்க. என் பையன் அருண் ரகுநாத். 90 92 170 180ங்க. முன்கூட்டி அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளதை நாங்கள் கொரியரில் அனுப்பிச்சி விட்ருவோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய ரெசிபி பண்ணலாம். மறக்காமல் நான் சொன்ன நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு பிரமாதமான ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Take care.